பேரன்புள்ள பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த காணொலியில் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உயிரை விட ஒரு மனிதனுக்கு மேலானது எது? இந்த கேள்விக்கு உங்கள் மனசில் ஒரு பதில் இருக்கும். என்ன பதில் இருக்கும்? உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சிலர் என்ன பண்ணுவீங்க, ஒரு மனிதனுக்கு முக்கியமானது உயிர் தான், அதை விட மேலானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒரு தோணும். ஆனால் நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிரை விட மேலானது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒழுக்கம் தான். அதை பற்றி நம்முடைய திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்கார். என்னென்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலாக கருதப்படும் எது? நம்முடைய உயிர். ஏன் அப்படின்னா நம்முடைய ஒழுக்கம். ஏன் அப்படின்னா ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு பல்வேறு சிறப்புகளை தந்துக்கிட்டே இருக்கும். பல புகழ், பேர், பெருமை எல்லாம் தரும். ஆனால் ஒருத்தவனுக்கு யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு இகழ்ச்சி தான் சேரும், கெட்ட பேர் தான் சேரும் இல்லையா? அது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். சரி, இந்த ஒழுக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்குமே இல்லாமல் போயிடுவான். கண்டிப்பாக இல்லாமல் போவோம். எப்போ அப்படின்னா, இந்த திருக்குறள் சொல்கிற பாருங்க. நான் இன்றைக்கி சொல்ல அந்த திருக்குறள் இந்த திருக்குறள் தான். என்ன திருக்குறள் அப்படின்னா, அறத்துப்பாலில் பாயிரவியல் அதில் இருக்கின்ற வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இருக்கின்ற 10வது திருக்குறள், ஒட்டுமொத்தத்தில் 20வது திருக்குறள். என்ன திருக்குறள்னா, நீரின்றி அமையாது உலகினில் யாரார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீரின்றி அமையாது உலகம். இந்த உலகம் நீர் இல்லாமல் அமையாது. இந்த பூமியில் மட்டும்தான் நீர் இருக்குது இல்லையா? 8 கோள் இருக்குது, நமக்கு தெரியும். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன் நமக்கு தெரியும். இந்த 8 கோளில் பூமியில் மட்டும்தான் தண்ணி இருக்குது. நம்ம அந்த பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதன் மட்டும் இல்லாமல் ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. மற்ற பிற கோளில் உயிர்கள் இல்லை, ஏன்னா தண்ணி இல்லை. அப்போ தண்ணி இருந்தால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதே போல் ஒழுக்கம், இந்த மழை இல்லை என்றால் ஒழுக்கமே கெட்டு போய்ட்டுன்றாங்க. ஏன்னா நம்ம காலைல ஏந்து பல் விளக்குறோம், பல் விளக்கிட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாமே நம்ம சாப்பாடு செய்கிறது எல்லாமே தண்ணி தான் இல்லையா? அப்போ தண்ணீர் இல்லை என்றால் ஒழுக்கமே கெட்டு போயிடும். ஒரு நாள் பல் விளக்குனா நம்ம யார் பக்கத்தில் நின்று பேச முடியாது இல்லையா? அப்போ அந்த ஒழுக்கமே கெட்டு போயிடும். தண்ணீர் இல்லை என்றால் இந்த உலகத்திலே உயிர்களும் வாழ முடியாது, ஒழுக்கம் அனைவருக்குமே கெட்டு போயிடும் என்று நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த திருக்குறளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.